ஐயா அந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஏற்படுதுங்க ஐயா? 2 காரணங்கம்மா. ஒண்ணு முக்கியமானது நுண்ணூட்டங்கள். அதாவது சரியான மினரல்ஸ் பத்தலைன்னா விழுது. சரிவிகித உணவு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக முடி விழுது. 2வது மிக முக்கியமானது என்னென்னா ஹீட்டு, உடம்புனுடைய சூடு. உடல் சூடு அதிகமாச்சுனாலும் முடி நிற்காது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறதுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கலாம். கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் முடி கொட்டு. 2வது இந்த ஹீட்டு குறையிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஹேர் ஆயில் இருக்குல்ல, மூலிகை ஹேர் ஆயில். அந்த மூலிகை ஹேர் ஆயில் வந்து நல்லா முடியினுடைய வேர்க்காலுக்கு நல்லா போட்டுக்கலாம். நைட் படுக்கிற போது நல்லா உச்சந்தலைக்கு பின்பக்கத்தலைக்கு நல்லா சூடு வர தேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா ஹீட் இறங்கிருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடி வர நிறுத்திடலாங்க. முடி விழுந்துனாவே இதை சில சிம்டம்ஸுங்க, உடம்பு பலவீனமாச்சுக்கிறதுக்கு சில தொந்தரவு வருதுங்கிறதுக்கு சில சிம்டம்ஸில் முக்கியமானது முடி உதறது ஒன்று, முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது ஒன்று, இதெல்லாமே ஹீட்டினுடைய அறிகுறி. மலச்சிக்கல் வர்றது இதுவும் ஹீட்டினுடைய அறிகுறி. 3வது நெஞ்சரிச்சல் வர்றது அல்சர்னுடைய அறிகுறி. உடம்பு ஊறுது, நம்ம திடீர்னு அதிகமாக ஊறுதுன்னா கேஸ் ட்ரபிள் அல்லது அல்சர் அதிகமாகச்சுனாலும் வருங்க. கெட்ட உழைப்பு அதிகமானாலும் வரும். ஏதாவது அதை வச்சு அந்த சிம்டம்ஸ் யூரின் போகிறது, மோஷன் போகிறது, மோஷனெல்லாம் நல்லா போயிடணும். காலையில் டக்குன்னு தெளிவாக போயிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி ஹீட்டுக்கு வந்து ஒரு காரணம் முடியதற்கு. 2வது பலவீனத்துக்கு ஒரு காரணம் முடியல இருக்குங்க. நேச்சுரல் ஷாம்பு இருக்குது, நேச்சுரல் டை இருக்குங்க, அது நல்லா இருக்குங்க. அதில் இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டது.